நண்பர்களே வணக்கம். இப்போ நம்ம சமுதாய வீதியில் பார்க்குறோம். ஒரு ட்ரெண்ட் என்னென்னா, பெரிய பங்களா கட்டுறாங்க. பார்த்தா அந்த பங்களாவில் போர்ட்டிகோவுக்கு ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு எத்தனையோ லட்சம் செலவழிக்கிறாங்க. நான் அதை குறையாக சொல்லலை. ஆனால் அவ்வளவு பெரிய பங்களா கட்டி அவ்வளவு லட்சத்தை ஏன் முடக்கணும்? அது எதுக்குன்னு தெரியல. பெரும்பாலும் வீடு கட்டின பிறகு அவ்வளவு சீக்கிரம் ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா சேல் பண்ணுறது சிரமம். ஏன்னா கட்டின வீட்டை வாங்குறவங்கிறவங்க புதுசாக கட்டி விற்றா வாங்குவாங்க. ஆனால் பெரிய பங்களாவாக கட்டி வாழ்ந்துக்கிட்டு இருக்கையில் அந்த வீட்டை விற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏதேனும் வந்தால் சிரமம், ரொம்ப சிரமம். வாழ்ந்த வீட்டை வாங்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். இது இப்போ ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அதாவது ஒரு வீட்டில் அதிகபட்சம் இப்போ யார் இருக்கா? புருஷன் பொண்டாட்டி 2 பிள்ளை. வயசானவங்கெல்லாம் இருக்கிறது இல்லை. பெரும்பாலும் இருந்தால் கூட ஒரு 5 பேர் வச்சுக்கோங்க. இந்த 5 பேருக்கு என்ன புழங்குறதுக்கு யாராவது ரிசீவர் விசிட்டர்ஸ் வந்துட்டாங்கன்னா அவங்கள உட்கார சொல்ல பண்ண இந்த அளவுக்கு ஒரு அதிகபட்சம் ஒரு 10 சதுர வீடுங்கிறது தப்பு கிடையாது. ஏன்னா பொருள் வச்சுக்கணும், பீரோல் வச்சுக்கணும், இன்றைக்கி எல்லாம் பொருள் வந்துச்சு, டிவி வச்சுக்கணும், சோஃபா போடணும், வண்டி வாசிகளை வெளியில் நிப்பாட்டணும், யாரும் வந்தால் உட்கார சொல்லணும், திடீர்னு ஒரு விசேஷம்னா ஒரு 10 பேரை படுக்க சொல்லணும். இது 10 சதுரம், 30 சதுரம், 50 சதுரம், அப்படி என்னமோ கப்பல் மாதிரி. கடைசி அதை கூட்டுறதுக்கு பெருக்கிறதுக்கு கூட ஆள் கிடையாது. அதில் இருக்கிற எல்லா ரூமுக்கு கூட ரொம்ப பேர் போகிறது இல்லைங்க. ரொம்ப பேர் பல ரூமுக்கு அந்த ரூம் ஃபுல்லாக நடக்கணும்னாலே 2 மணி நேரம் ஆகும். அது சுத்தம் பண்ண எவ்வளோ நேரம் ஆகும்? சுத்தம் பண்ண எவ்வளோ கூலி? பெயிண்ட் அடிக்கிற எவ்வளோ கூலி? ரிப்பேர் கூலி எவ்வளவு? எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் எவ்வளவு? ஸோ நீங்கள் ஒரு நியாயமான அளவில் ஒரு வீட்டில் நம்முடைய பொருளாதாரத்தை இன்வெஸ்ட் பண்ணால் ஒன்றும் தப்பே கிடையாது. நான் வீடு கிடைக்காதவங்கிறதுக்காக இதை சொல்கிறோம்னு நினைக்கல. இதற்கு பதிலாக நீங்கள் விவசாய நிலங்களில் ஒரு முதலீடு பண்ணலாம். மரங்களை வளர்க்கலாம், தென்னையை வளர்க்கலாம், எவ்வளோதோ கை கொடுக்கும். மாங்கன்றுகளை வளர்க்கலாம், கை கொடுக்கும். கீரை போடலாம், கை கொடுக்கும். இல்லை ஒரு போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில், எல்ஐசியில், பேங்கில் போட்டு வைக்கலாம், ஒரு நகையாக வாங்கி வைக்கலாம். இவ்வளவு கோடி செலவழித்து வீடு கட்டுறவங்களாம் இருக்காங்க. இவ்வளோ பெரிய அளவில் பார்க்குறதுக்குமே ஒரு மாதிரியாக இருக்குது. அதில் என்ன பண்ண போகிறாங்க? இன்னும் சொல்லப்போனால் பல பேர் பல பங்களா கட்டி வாழ்கிறேன், அவனுக்கு யாருக்குமே தெரியலைங்க. ஒன்றுமே இல்லாமல் சில பேர் திருறேன், அவனை 1000 பேர் வணக்கம் சொல்கிறேன். நீங்கள் பார்த்துருப்பிய வாழ்க்கையில் பங்களா கட்டி இருக்கிற எல்லாருக்கும் தெரியாது. அதே நேரம் ஒன்றுமே இல்லாமல் சாதாரணமாக மக்களோட மக்களாக இருப்பேன் ஒருத்தன். அவனை பார்த்து 1000 பேர் அண்ணே வாங்கினேன் நல்லா இருக்கலாமே. ஏன்னா அவன் மக்களோட மக்களாக புழங்குவேன். பணம் படைத்து பங்களா கட்டியிருக்கிற எல்லோரையும் மக்களுக்கு தெரிந்து விடாது. பணம் படைக்காமல் பங்களாவும் இல்லாமல் மக்களோடு மக்களாக இருக்கிற சாதாரணவனுக்கு எல்லாருக்கும் அவனை தெரியும். இது ஒரு அட்வைஸ் தான். நன்றி, வணக்கம்.